கமல்ஹாசன் நடித்து முடித்துள்ள உத்தம வில்லன், பாபநாசம் ஆகிய படங்கள் அடுத்தடுத்து வெளியாக உள்ளன. உத்தம வில்லன் படம் அடுத்த மாதமும், பாபநாசம் படம் கோடை விடுமுறையிலும் வெளியாகும் என தெரிகிறது. இவற்றிற்கு அடுத்து விஸ்வரூபம் 2 திரைப்படம் அநேகமாக தீபாவளிக்கு வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது. 2013ஆம் ஆண்டே 2ஆம் பாகத்தை வெளியிட கமல் திட்டமிட்டிருந்தார். ஆனால் பல்வேறு காரணங்களால் அந்த படம் தள்ளி போடப்பட்டு தற்போது இந்த ஆண்டு வெளியீடாக திட்டமிட்டுள்ளது. கடந்த ஆண்டு கமல்ஹாசன் நடித்து ஒரு படம் கூட வராத குறை இந்த ஆண்டு 3 படங்கள் வெளிவருவதன் மூலம் தெரிந்துவிடும். இதனிடையே விஸ்வரூபம் 2 படத்திற்காக கமல்ஹாசன் மீண்டும் படப்பிடிப்பை நடத்த திட்டமிட்டுள்ளார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்படத்திற்காக அவர் ஏற்கனவே எடுத்த கிளைமேக்ஸ் அவருக்கு பிடிக்கவில்லை என்றும், அதை மாற்றி புதிதாக ஒரு கிளைமேக்ஸை அவர் எடுக்க திட்டமிட்டுள்ளார் என்றும் சொல்கிறார்கள். விஸ்வரூபம் 2 படத்தை கமல்ஹாசனே இயக்கி வருகிறார். முதல் பாகத்தின் தொடர்ச்சியாக வரும் இந்த படத்தின் கதை இந்தியாவில் நடப்பது போல்தான் அமைக்கப்பட்டுள்ளதாம். முதல் படம் போலவே இந்த படமும் பிரச்சனையில் சிக்காமல் தப்பிக்குமா என்பது பட வெளியீட்டின் போதுதான் தெரியவரும்.